Praise the Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகள்லையுமே இன்னைக்கு அநேக சபைகள்ல கேட்டிருப்பீங்க, பெரிய வியாழன் அப்படின்ற ஒரு சடங்கு முறைகளை செய்வாங்க. நாளைக்கு புனிதவல்லி, குட் ஃப்ரைடே அப்படின்ற சில சடங்கு முறைகள் இருக்கும். அதே போல ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஈஸ்டர் அப்படின்ற ஒரு கொண்டாட்டமும் இருக்கும். நம்மை நாமளே கேட்டு பார்க்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, இந்த சடங்கு ஆச்சாரங்கள், இந்த பாரம்பரியங்கள் இதெல்லாம் வேதத்துல இருக்குதா? இது உண்மைதானா? இது நாம கடைபிடிக்கணுமா? இதுல இருக்கிற உண்மை தன்மை என்னது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது, இந்த பாரம்பரியத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். Matthew chapter 15, first 3 verses. அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள், அவருடைய சீஷர்களை பத்தி வேத பாரகரும் பரிசேயரும் என்ன கேள்வி கேட்டாங்க? உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? இப்ப நம்ம காலாங்காலமா ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷமா பாரம்பரியமா இந்த சடங்கு முறைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோமே. கை கழுவிட்டு தான் நம்ம சாப்பிடுறோம். அதே போல நம்ம குளிக்கணும், உபவாசம் இருக்கணும், இப்படி பாரம்பரியங்களை அவங்க பரிசேயர்கள் கடைபிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கடைபிடிக்காதனால அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் துணிஞ்சு அவருடைய சீஷர்களை அவரிடமே குற்றப்படுத்துகிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. பாரம்பரியத்தை கடைபிடிச்சா என்ன நடக்குமா? தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். இப்ப முதலாவது கேள்வி இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை தான் மரித்தாருன்னு பைபிள்ல எங்க எழுதி இருக்குது? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம அதையும் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே வெள்ளிக்கிழமை தான் மரித்தாரா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அவர் என்னைக்கு மரித்தார், என்னைக்கு உயிர்த்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த அடுத்த ஒரு மணி நேரத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதுபோல இவங்க செய்கிற சடங்கு ஆச்சாரங்கள் இதெல்லாம் வேதத்துல இருக்குதா? இப்ப இயேசு கிறிஸ்து வருஷம் மரிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்ப்போமே. பெரிய வெள்ளிக்கிழமைக்கு இயேசு கிறிஸ்து வருஷம் மரிக்கிறாரா? நிச்சயமா இல்ல. அவர் ஒரு முறை மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஈஸ்டர் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருஷம் உயிர்க்கிறாரா? அதுவும் இல்லையே. அவர் ஒரே முறை உயிர்த்தார் இல்லைங்களா? நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல பேசி இருக்கிறார். அப்ப ஒரே முறை அவர் மரித்தார், சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு சாவுக்குரிய ஒரு சடங்கை கொண்டாடுவது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு காரியம் அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க, அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் அப்படின்றார். மேலும் இயேசு கிறிஸ்து இந்த பாரம்பரியத்தை குறித்து என்ன பேசுகிறார்னு நம்ம கவனிக்கலாம். 6வது வசனத்தை வாசிப்போமே. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஆமென். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? சோ அவமாக்குறதுனா என்னது? நோ எஃபெக்ட் அப்படின்ற வார்த்தையில தான் ஏசப்பா பேசுற. தேவனுடைய கற்பனைகளை ஒழுங்கா கடைபிடிச்சா அதற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. பட் அதை அவமாக்கி வருகிறீர்கள். பாரம்பரியத்தை கடைபிடிச்சாக்க தேவனுடைய வார்த்தை அவமாக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. 9வது வசனத்தை வாசிப்போமே. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, பாரம்பரியத்துக்கு இன்னொரு பேர் என்னது? மனுஷருடைய கற்பனைகள் என்று வேதம் சொல்கிறது. பாரம்பரியத்துக்கு இன்னொரு பெயர் மனுஷருடைய கற்பனைகள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, இது கமாண்ட்மெண்ட் கிடையாது. பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறது மனுஷனுடைய கற்பனை எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வேத வாக்கியங்களின் துணையோட ஆராய்ந்து பார்க்க போகிறோம்.
வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு ஏசப்பா வந்துட்டு ஏசையா சொன்னதை மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார். இன்னைக்குமே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, அதே போல மாண்டி தேர்ஸ்டே கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே வீணாய் இயேசுவுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் அப்படின்றத நம்ம வசனத்தை கொண்டே வந்துட்டு நிதானிக்க முடியும். இப்ப இந்த வெள்ளிக்கிழமை லென்ட் சீசன்ல வந்துட்டு வழக்கமாவே ரோமன் கத்தோலிக்க சபையில வந்துட்டு பாத்தீங்கன்னா சிலுவை பாதை அப்படின்னு ஸ்டேஜஸ் ஆஃப் த கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலுவை பாதையில 6ஆம் ஸ்தலம் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அதுல வெரோனிகா என்கிற ஒரு பெண்மணி வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் முகத்தை ஒரு துணியினால தொடச்சாங்க. அந்த நல்ல ஒரு செயலுக்காக இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய முகத்தையே அதுல பதிய செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான கட்டுக்கதை இருக்கிறது. இது கேத்தலிக் பைபிள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள்ல வாசிக்கவே முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வெரோனிகா அம்மாள் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை துடைத்தார் என்கிற இந்த கட்டுக்கதையை நீங்க கேத்தலிக் பைபிள்ல கூட வாசிக்க முடியாது. சோ இப்படிதான் வந்துட்டு உண்மையையும் பொய்யையும் ஒன்னா கலந்து விட்டுட்டோம்னு சொன்னாக்க அது காலப்போக்கில் என்ன ஆயிடும், எல்லாமே புளிப்பா மாறிடும். அதனாலதான் கொஞ்சம் புளிப்பு மாவு வந்துட்டு எல்லாவற்றையும் முப்ப பண்ணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஒரு 10 உண்மையை சொல்லிட்டு அதோட ஒரு 5 பொய்யை கலந்து விட்டுட்டோம்னு சொன்னாக்க காலப்போக்குல எல்லாமே பொய்யாக மாறி கெட்டு போய்விடும். அதனாலதான் சத்தியத்தில் ஒரு பொய்யும் கலவாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். வாசிப்போமே 1 யோவான் 2:21, 1 John 2:21. அவர்கள் நீதியின் மார்க்க 1 யோவான் 2:21. சத்தியத்தை நீங்கள் அறியாததனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். எதுக்காக யோவான் இந்த கடிதத்தை எழுதுறேன்னு சொல்றான்? சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும். நான் இந்த கடிதம் எழுதுறது உங்களுக்கு சத்தியம் தெரியாததுனால கிடையாதுப்பா, உங்களுக்கு சத்தியம் தெரியும். ஆனால் சத்தியத்தில் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். சத்தியத்தில் ஒரு பொய் கூட இருக்கக்கூடாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம அறிந்திருக்கிற சத்தியத்துல ஒரே ஒரு பொய் இருந்தா கூட வந்துட்டு அது காலப்போக்குல எல்லாவற்றையும் வந்துட்டு புளிப்பு மாவாக மாற்றிவிடும். ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம் போட்டாலும் அது விஷம்தான். அதே மாதிரி 10 விஷயம் சத்தியமா பேசிட்டு ஒரே ஒரு காரியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி பொய் சொன்னா கூட, வசனத்துக்கு விரோதமா வந்துட்டு போதிச்சாக்க காலப்போக்குல எல்லாவற்றையும் அது புளிப்பு மாவாக மாற்றிவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ அந்த ஒரு அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கான பைபிள் ஸ்டடியை வந்துட்டு தொடங்க போறோம். வந்துட்டு இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே வந்துட்டு வெள்ளிக்கிழமை மரித்தாரா, அவர் உண்மையிலேயே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர்த்தாரா அப்படிங்கிற அந்த 2 கேள்வியை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாம். மேத்யூ 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஆமென். யோனா எப்படி இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தானோ, அதை போல இயேசு கிறிஸ்துவும் இரவும் பகலும், அந்த இரவும் பகலும்ன்ற வார்த்தையை நல்லா குறிச்சுக்குங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து வந்துட்டு வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு மரித்தாருன்னு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே சொல்லிட்டு இருக்கு. போதகர்கள்ல வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு மரித்ததாவே வச்சுக்கிட்டு 3 இரவு 3 பகல் வருதான்றதை கணக்கு பண்ணுங்களேன். வந்துட்டு சின்ன பிள்ளைய கேட்டா கூட சொல்லும் 3 இரவும் 3 பகலும் வரல. என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில இயேசு கிறிஸ்து அதிகாலையிலேயே அவர் உயிர்த்து விட்டார், சூரியன் வருவதற்கு முன்னாடியே உயிர்த்து விட்டார் என்பதை எல்லோருமே வந்துட்டு விசுவாசிக்கிறாங்க. அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு நாள், சனிக்கிழமை ராத்திரி 2 இரவு தான் வருது, 3 இரவு வரல. பகல் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு மரிக்கிறாரு. அவர் அடக்கம் பண்றப்ப ஈவினிங் ஆயிடுது, பொழுது சாஞ்ச பிறகுதான் அவர் அடக்கம் பண்றாங்க. பகல்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில ஒரே ஒரு பகல் தான் இருக்கு. பட் இந்த இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த மத்தேயு 12:40 மறக்காதீங்க. இரவும் பகலும் 3 நாள் இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர்த்தார்னா 3 இரவு 3 பகல் வருதா? இல்லையே, ஒரு பகல் 2 இரவு தான் வந்துட்டு வருது. ஒரு பகல் 2 இரவு வரும் பொழுது ஒண்ணு அவங்க உயிர்த்தனால தப்பா கணக்கு பண்ணிட்டாங்களா, இல்ல மரித்தனால தப்பா கணக்கு பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்துட்டு வரும் இல்லைங்களா?
பட் இந்த ஒரு மதிய இனத்துலதான் வந்துட்டு கிறிஸ்தவ உலகமே வந்துட்டு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா வந்துட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரித்தாருன்னு கூட வந்துட்டு இன்னைக்கு போதகர்களுக்கு தெரியல. இதுல கிறிஸ்தவர்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா போதகர்கள் இதை ஆராய்ந்து பார்க்கல. போதகர்கள் வந்துட்டு ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏசப்பா சம்பந்தமான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்னாக்க ஏசப்பா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். சரி, இந்த 3 நாள் கணக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வேதத்தை கொண்டே நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஜெனசிஸ் 1:5. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று. ஆமென். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லைங்களா? அப்ப சாயங்காலத்துல இருந்து தான் ஒரு நாள் தொடங்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற கணக்கு வந்துட்டு பைபிள் ஆக்சுவலி கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எப்படி கணக்கு பண்றோம்? ராத்திரி 12 மணில இருந்து அடுத்த நாள் ராத்திரி 12 மணி வரைக்கும். இதெல்லாம் இப்ப ரீசெண்டா வந்த கால கணக்குகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் பைபிளை பொறுத்த வரைக்கும் சன்செட் டு சன்செட், சன்செட் டு சன்செட், சாயங்காலத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் ஒரு நாள் கணக்கு. அதுபோல திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த பெயர்கள் பைபிள்ல வந்துட்டு கிடையவே கிடையாது. முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், வாரத்தின் 2ஆம் நாள், வாரத்தின் 3ஆம் நாள், இப்படிதான் பைபிள்ல வந்துட்டு கணக்கு. அப்ப வாரத்தின் முதல் நாள் வந்துட்டு ஒரு சாயங்காலத்துல இருந்து இன்னொரு நாள் சாயங்காலம் வரைக்கும், இதுதான் வாரத்தின் முதல் நாள் அப்படின்றத பாக்குறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. ஆமென். கவனிச்சிங்களா? 2வது நாளைக்கும் இப்படிதான் ஆரம்பிக்கிறார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. ஆதியாகமம் 1:13 வாசிக்கலாம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. அப்படியே தொடர்ந்து 19வது வசனம், 23வது வசனம், 31வது வசனம், இந்த எல்லா 6 வசனங்களையும் வாசிச்சு பாத்தீங்கன்னா 6 வசனங்களும் சொல்கிறது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் அப்படின்னு சொல்லி வரிசையா வந்துட்டு 6 நாட்களுக்கும் சாயங்காலத்துல இருந்து தான் ஒரு நாள் தொடங்குதுன்னு சொல்லி வேதம் தெளிவாவே நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனாலதான் வேதத்துல இருக்கிற பண்டிகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாயங்காலத்துலதான் தொடங்கும். லேவியராகமும் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். லெவிட்டிகஸ் 23:32. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். ஆமென். இங்க இந்த விசேஷித்த ஓய்வு நாள் அப்படின்னு ஒரு ஓய்வு நாள் இருக்குது. அவங்களுடைய பண்டிகைகள், கர்த்தருடைய 7 பண்டிகைகளை பத்தி லேவியர் 23ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்குது. பட் ஒரு நாளை எப்படி கணக்கு பண்ண சொல்லி கர்த்தர் சொல்றாரு? அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்களுக்கு நாள் கணக்கு இப்படிதான் இருக்குன்றார். அதனாலதான் பஸ்கா பண்டிகை எப்பொழுது வருகிறது? யூதர்களுடைய 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்துலதான் தொடங்கும். அந்தி நேரம் அல்லது சாயங்காலம் அப்படின்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். அப்ப ஈவினிங் டு ஈவினிங், சன்செட் டு சன்செட், இதுதான் வந்துட்டு வேதத்துல ஒரு நாள் கணக்கு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த கணக்கெல்லாம் வந்துட்டு கிடையாது. சரி, பைபிள்ல வந்துட்டு முதல் நாள் எது? இல்ல வந்துட்டு அந்த 7ஆம் நாள்னு சொல்றாங்க, ஓய்வு நாள் வந்துட்டு எது அப்படின்றத கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த 7ஆம் நாள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் தான் வந்துட்டு அந்த வாரத்தின் கடைசி நாள், ஓய்வு நாள். பைபிள் படி ஓய்வு நாள் வந்துட்டு இந்த 7th டே அட்வென்டிஸ்ட் சொல்ற மாதிரி சனிக்கிழமை கிடையாது. வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் தான் வந்துட்டு இது வாரத்தின் கடைசி நாள். இப்ப முதல் நாள் எது? சனிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் தான் வந்துட்டு வாரத்தின் முதல் நாளாய் இருக்கிறது. சோ இப்படிதான் நம்ம நாட்களை கணக்கு பண்ணணும். இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணப்பவே இப்படிதான் எழுதி இருக்குது. அவரை அடக்கம் பண்ணின பொழுது மறுநாளும் ஆரம்பமாயிற்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அவரை ஈவினிங் தான் அடக்கம் பண்றாங்க. பட் அவர் அடக்கம் பண்ண டைம்ல வந்துட்டு அப்பொழுது சூரியன் மறைந்து விட்டதுனால மறுநாளும் ஆரம்பமாயிற்று அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால இன்னைக்கு இருக்கிற நாள் கணக்கை வந்துட்டு நம்ம கவனிக்க கூடாது. சரி, இயேசு கிறிஸ்து எத்தனை மணிக்கு மரித்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்ப 2 கேள்விகள் இருக்கு. இயேசு கிறிஸ்து என்னைக்கு உயிர்த்தார்? ஏன்னா நமக்காக அவர் வந்துட்டு மரித்தார், நமக்காக தான் அவர் உயிர்த்தார் இல்லைங்களா?
அவர் நமக்காக மரித்தார்னா அவர் என்னைக்கு மரித்தாருன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 45 முதல் 46 வரைக்கும் வாசிக்கலாம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்படியே 50வது வசனத்தை வாசிச்சிருங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆமென். அவர் எத்தனை மணிக்கு மரித்தார்ன்றதை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 45வது வசனத்துல 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அது என்னது? 6ஆம் மணி 9ஆம் மணி 6 மணி 9 மணியா கிடையாது. சோ அவங்க பைபிள்ல வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு 6ஆம் மணி அல்லது 3ஆம் மணி அப்படின்னு எழுதி இருந்துச்சுன்னா காலையில 6 மணில இருந்து பிளஸ் ஒரு 6 மணி நேரம். இப்ப 6ஆம் மணினாக்க காலையில 6 மணிக்கு தான் சூரியன் வந்துட்டு உதயம் ஆகும் இல்லைங்களா? சூரியன் உதயமாகிற அந்த நேரத்துல இருந்து எத்தனை மணி நேரம் வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்களோ அதை நீங்க வந்துட்டு கூட்டிக்கணும், அதை ஆட் பண்ணிக்கணும். இப்ப 6ஆம் மணி வேலைன்னா 6 மணி பிளஸ் 6 மணி நேரம் 12 மணி. 6ஆம் மணி வேலைனாக்க 12 மணின்னு சொல்லி அர்த்தம். மத்தியானம் 12 மணி. அடுத்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு. 9ஆம் மணின்னா என்னது? காலையில 6 மணிக்கு சூரியன் வந்துருது, பிளஸ் 9 மணி நேரத்தை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா மத்தியானம் 3 மணி. அப்ப இந்த இருட்டு, இந்த அந்தகாரம் எப்பொழுது உண்டாயிற்று? இயேசு மரிக்கும் பொழுது மத்தியானம் 12 மணியில இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும், மத்தியானம் 12 மணியில இருந்து 3 மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து எந்த மணிக்கு வந்துட்டு அவர் மரிக்கிறாருன்றதை கவனிச்சு பாருங்க. 46வது வசனத்துல 9ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்கிறார். மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் நமக்காக மரித்தது 9ஆம் மணின்னு சொன்னாக்க மத்தியானம் 3 மணி. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், காலையில 6 மணிக்கு நீங்க 6 மணில இருந்து 9 மணி நேரங்களை கூட்டிக்கணும். 9ஆம் மணி வேளையில தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் வேதனைப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை விட்டது வந்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு அப்படின்றது கிளியரா இருக்குது. ஸோ டைம் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுத்து கவனிக்க வேண்டியது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணியது எப்பொழுது அப்படின்றத நம்ம வந்துட்டு கவனிக்கிறோம். இயேசுப்பா நமக்காக மரித்தது எந்த நாள்ல மரித்தாரு? பஸ்கா தேதி என்றுதான் மரித்தார் இல்லைங்களா? பஸ்கா வந்துட்டு யூதர்களுடைய 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி வேளையிலிருந்து 15ஆம் தேதி அந்தி வேளை வரைக்கும், ஈவினிங் டு ஈவினிங். சோ யூதர்களுடைய 1ஆம் மாதம், அந்த நிசான் மாதம் அல்லது ஆபீப் மாதம்னு சொல்லுவாங்க. அந்த நிசான் அல்லது ஆபீப் மாதம் 14th ஈவினிங்ல இருந்து 15th ஈவினிங் வரைக்கும் தான் அவர்களுடைய பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்தது வந்துட்டு அந்த 14th டேல வந்துட்டு அது அடுத்த நாள் வரைக்கும் போகும். அடுத்த நாள் ஈவினிங் வந்துட்டு 6 மணி வரைக்கும் போகும். அவர் மரித்தது அந்த 14th டேல வந்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு வந்துட்டு இயேசு கிறிஸ்து மரித்தார். பட் இந்த பண்டிகைகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எதுன்னு சொன்னாக்க முக்கியமான காரியங்கள். நீங்க வேணா லேவியர் 23வது அதிகாரத்தை வீட்டுல பொறுமையா படிச்சு பாத்துக்குங்க. முதலாவது பண்டிகைக்கு பெயர் வந்துட்டு பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகைக்கு பெயர் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாள் கொண்டாடணும். பட் இது எந்த தேதிகள்ல வரும்ன்றதை பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரத்துல இருந்து அடுத்த நாள் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்கும். புளிப்பில்லா அப்ப பண்டிகை பஸ்காவுக்கு அடுத்த நாள் இமீடியட்டாவே ஆரம்பிச்சிடும். பஸ்கா பண்டிகை முடிந்து அதுக்கு அடுத்த நாள் இமீடியட்டா ஆரம்பிச்சு தொடர்ந்து 7 நாட்கள் இருக்கும். சோ இயேசு கிறிஸ்து மரித்தது பஸ்கா அன்னைக்கு அப்படின்னு சொன்னாக்க சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் மறைந்த பிறகு 6:30க்கு பிறகு சூரியன் மறைந்த பிறகு இன்னொரு பண்டிகை ஆரம்பிக்குது. அதுதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அன்னைக்கு தாங்க இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன்னா அவர் 3 மணிக்கு மரிக்கிறார். அரிமத்தியா யோசேப்பு தைரியமா போய் வந்துட்டு பிளாத்துக்கிட்ட இயேசு கிறிஸ்துவின் உடலை கேட்கிறான். அந்த கேட்டுட்டு அவன் பெர்மிஷன் வாங்கிட்டு வரத்துக்கு 101 தலைவனை வந்துட்டு பிளாத்து கூப்பிட்டு விடுறான். அவர் உண்மையிலேயே மரித்து விட்டாரான்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். ஆமா, உண்மையிலேயே மரிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் தாராளமா வந்துட்டு ஆயிடுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து முதலாவது மரிக்கிறாரு. அதை அறிஞ்சுக்கிட்ட அரிமத்தியா யோசேப்பு நேரா வந்துட்டு பிளாத்துக்கிட்ட போய் அவரோட உடலை கொடுங்கப்பா, அவர் மரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி உடலை கேட்கிறாரு. பிளாத்து இமீடியட்டா உடலை கொடுக்கல. 101 தலைவனை கூப்பிட்டு விட்டு அவர் உண்மையிலே மரித்து விட்டாரா அவன் வெரிஃபை பண்றான். வெரிஃபை பண்ணிட்டு தான் அவனுக்கு கடிதத்தை எழுதி கொடுத்து நீ வந்துட்டு இந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ணலான்ற பெர்மிஷன் கொடுக்குறான். அதுக்கு பிறகுதான் வந்துட்டு அவங்க அந்த உடலை வந்துட்டு எடுத்து இறக்கி அடக்கம் பண்ணும் பொழுது அப்பதான் நிக்கோதேமு, இயேசு வந்துட்டு ராத்திரி நேரத்துல பார்த்த ரகசிய சீஷனா இருந்த நிக்கோதேமு வந்துட்டு பகிரங்கமா இயேசு கிறிஸ்துவின் உடலை அடக்கம் பண்றதுக்கு பரிமள தைலத்தெல்லாம் வந்துட்டு வாங்கிக்கிட்டு வரான்.
அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் பூசி, அவருடைய உடல் மேல வந்துட்டு பூசி அவர் அடக்கம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னாக்க சாயங்காலம் சூரியன் மறைஞ்சிருது. சோ இந்த காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 52 முதல் 56 வரை வாசிப்போம். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஆமென். ஆமென். அரிமத்தியா யோசேப்பு என்ன செஞ்சான்? பிலாத்து கிட்ட போயிட்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வந்துட்டு கேட்கிறான். அதுக்கு பிறகு வந்துட்டு அவருடைய சரீரத்தை பெர்மிஷன் வாங்கின பிறகு அவருடைய சரீரத்தை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாயிருந்தா அவனுடைய கல்லறையில வந்துட்டு வைக்கிறான். பட் 54வது வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஆயத்த நாளாவும் இருக்குது, ஓய்வு நாளும் ஆரம்பிச்சிருச்சுன்னா எது ஆயத்த நாள் எது ஓய்வு நாள்னு பாத்தீங்கன்னா, புளிப்பிள்ளா அப்ப பண்டிகை அவங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். இது வாரத்தின் ஓய்வு நாள் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உலகம் முழுவதும் இன்னைக்கு தப்பு பண்றது இந்த வசனத்தை படிச்சுட்டு இது வாரத்தின் ஓய்வு நாள்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்துட்டு உலகம் முழுவதுமே இன்னைக்கு கிறிஸ்தவ போதகர்கள் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது வாரத்தின் ஓய்வு நாள் கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆயத்த நாள் என்பது பஸ்கா பண்டிகை தான் வந்துட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு ஆயத்த நாளா இருக்கிறது. மீண்டுமா சொல்றேன், பஸ்கா பண்டிகையானது புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு ஆயத்த நாளா இருக்கிறது. ஓய்வு நாள் வந்துட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அவங்களுடைய பெரிய பண்டிகைகள்ல புளிப்பில்லா அப்ப பண்டிகை அன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷலான ஓய்வு நாள். அது முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரும். இந்த முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதி வந்துட்டு என்னைக்கு வேணா வரலாம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்னைக்கு வேணா வரலாம். பட் இங்க ஓய்வு நாள்னு சொல்லி கர்த்தர் குறிப்பிட்டு பேசுவது இங்க ஸ்பெஷலான ஒரு ஓய்வு நாள். இது வாரத்தின் ஓய்வு நாள் கிடையாது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்திரீகள் வந்துட்டு கலிலேயாவிலிருந்து அவருடனே வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறை அவங்க பாத்துக்கிறாங்க. 56வது வசனத்துல திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. சோ இந்த வசனம் சொல்றதை நல்லா கவனிச்சுக்குங்க. அவங்க முதல்ல கடைக்கு போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் வாங்கிட்டு அதை ஆயத்தம் பண்றாங்க. இந்த ஆயத்தம் பண்ற வேலை, கடைக்கு போறது, இந்த மாதிரி கந்த வர்க்கங்களை வாங்குறது, இதெல்லாம் ஓய்வு நாள்ல செய்ய முடியாது. பட் இதன் பிறகு இன்னொரு ஓய்வு நாள் இருக்குது. அந்த வாரத்தின் ஓய்வு நாளிலே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள் வேதம் சொல்லுது. சோ அந்த வாரத்துல பஸ்கா பண்டிகை அப்ப வழக்கமாவே 2 ஓய்வு நாள் இருக்கும். ஒண்ணு பண்டிகை வந்துட்டு விசேஷித்த ஓய்வு நாள், இன்னொன்னு வாரத்தின் ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து மரித்த அந்த வருஷத்துலயும் யூசுவலாவே வந்துட்டு 2 ஓய்வு நாள் வழக்கமா வருது. அவங்களுக்கு சகஜம்தான். வாரத்தின் ஓய்வு நாள் வேற, பண்டிகைக்குரிய ஓய்வு நாள் வேற. இதுக்கான தெளிவு வேணும்னா நீங்க லேவியர் 23ஆம் அதிகாரத்தை படிச்சுக்கோங்க. சில பண்டிகைகள்ல வந்துட்டு முதலாவது நாளும் ஓய்வு நாள் தான், 7ஆம் நாளும் ஓய்வு நாள் தான் வந்துட்டு. சில பண்டிகைகள்ல முதலாவது நாளும் ஓய்வு நாள் தான், 7வது நாளும் ஓய்வு நாள் தான் வந்துட்டு. சோ இங்க ஓய்வு நாள் என்று முதலாவது 54வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை தான் ஓய்வு நாள். சரி, இன்னைக்கு பாரம்பரியத்தின்படி வந்துட்டு இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா சபைகளும் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு மதியானம் 3 மணிக்கு மரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு மரிக்கிறாரு, சாயந்தரம் வந்துட்டு அவரை அடக்கம் பண்றாங்க. அதுக்கு பிறகு கடைக்கு போய் அவங்களால வந்துட்டு கந்த வர்க்கங்களை வாங்க முடியுமா? முடியாது. வாரத்தின் ஓய்வு நாள் தான் ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் அவங்களால கடைக்கு போய் ஜாமான் வாங்க முடியாது, வீட்லயும் வேலை செய்யக்கூடாது. பரிமள தைலத்தை ஆயத்தம் பண்றது கூட அவங்களுக்கு வந்துட்டு அனுமதி கிடையாது. அவங்களுடைய மார்க்கெட் எல்லாம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே க்ளோஸ் ஆயிடும். சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகாது. வீட்லயுமே வேலை செய்யக்கூடாது. வேலை செஞ்சாக்க மரணம் தான் அவங்களுக்கு தண்டனை என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க இது எந்த ஓய்வு நாளை பத்தி வேதம் குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா, பண்டிகைக்குரிய ஓய்வு நாளா இருக்கிறது. இது யோவான் சுவிசேஷத்துல நம்ம அழகாவே புரிஞ்சுக்கலாம். பட் இந்த பண்டிகைக்குரிய ஓய்வு நாளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை வாசிக்கலாம். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன.
முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையையும் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 8வது வசனம் வரைக்கும் வாசிச்சிருங்க. முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7ஆம் நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். ஆமென். யூதர்களுடைய 7 முக்கியமான பண்டிகைகள்ல முதல் 2 பண்டிகைகளை பத்தி வந்துட்டு இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. 5வது வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா லேவியர் 23:5 முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை என்று எழுதியிருக்கு. எந்த நேரத்துல? 14ஆம் தேதி 1வது மாதம், நிசான் அல்லது ஆபீப் மாதம்னு சொல்லுவோம். நிசான் அல்லது ஆபீப் மாதத்துல 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையில ஈவினிங்ல தான் பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும், சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த பஸ்கா பண்டிகை அந்த நாள் அவங்களுக்கு. பட் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாக இருக்கும். சோ அடுத்தடுத்த நாள் 2 பண்டிகை வந்துட்டு வருது. 14ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் பஸ்கா பண்டிகை, 15வது தேதி ஈவினிங்ல இருந்து அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று வேதம் சொல்கிறது. பட் கவனிச்சு பாருங்க 7வது வசனத்துல முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். ஏன்னா இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாள் பண்டிகை. சோ இது 1+7 டோட்டலி 8 days அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 பண்டிகைகள் வந்துட்டு பஸ்கா பண்டிகை வெறும் 1 நாள் மட்டும்தான். பட் புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாட்கள். சோ இது 1+7 டோட்டலி 8 நாள் பண்டிகை. பட் இங்க முதலாம் நாள் என்று சொல்வது வந்துட்டு அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். வேலை செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் பெரிய ஓய்வு நாள் என்று வேதம் சொல்கிறது. சுவிசேஷ புஸ்தகத்துல குறிப்பா யோவான் சுவிசேஷத்துல இதற்கு பேரு பெரிய ஓய்வு நாள். சாதாரண ஓய்வு நாள்ன்றது வந்துட்டு வாரத்தின் ஓய்வு நாள். அதாவது வெள்ளிக்கிழமை ஈவினிங்ல இருந்து சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் இது ஒரு சாதாரணமான ஓய்வு நாள். பண்டிகைக்குரிய ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதற்கு பேரு பெரிய ஓய்வு நாள். இங்கிலீஷ் பைபிள்ல ஹை சாபத்னு எழுதியிருக்கும். எஸ்பெஷலி கிங் ஜேம்ஸ் பைபிள் போன்ற 1-2 வெர்ஷன்ஸ்ல மட்டும்தான் ஹை சாபத் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஹை சாபத் தமிழ்ல பெரிய ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதுல வேலை செய்யக்கூடாது. 8வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்ப இந்த சீக்வன்ஸ்ல வந்துட்டு மொத்தம் 2 ஓய்வு நாட்கள் வருகிறது. அபார்ட் ஃப்ரம் த யூசுவல் சாபத் யூசுவலான வந்துட்டு வருகிற அந்த ஒரு வாரத்தின் ஓய்வு நாளை தவிர 2 புதிய ஓய்வு நாட்களை பத்தி வேதம் பேசுகிறது. புளிப்பில்லா அப்ப பண்டிகையில முதலாம் நாளும் ஓய்வு நாள் தான், கடைசி நாளும் ஓய்வு நாள் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் பைபிளை வந்துட்டு கேஷுவல் ரீடிங், நுனிப்புல் படிக்கிறது போல படிச்சா ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா வாரத்தின் ஓய்வு நாள்னு தான் நினைச்சுக்கோம். பட் பழைய ஏற்பாட்டுல போனாதான் வந்துட்டு இது எப்படிப்பட்ட ஓய்வு நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓய்வு நாள் அன்னைக்கு கடைக்கு போகவும் முடியாது, கந்த வர்க்கங்களை வாங்கவும் முடியாது, வீட்டுக்கு வந்துட்டு அதை ஆயத்தம் பண்றதுக்கும் அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஓய்வு நாள் அன்னைக்கு சமைக்க கூடாது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஓய்வு நாள் படி சமையல் செய்யலாகாது. சமையல் செஞ்சாக்க கல்லால் இருந்து அவர்களை கொல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் ஓய்வு நாள் அன்னைக்கு வந்துட்டு அவன் சமையலுக்காக வந்துட்டு அங்க விறகுகளை வந்துட்டு பொறுக்கிக்கிட்டு இருந்தான். அப்ப அவனை பிடிச்சு கொண்டு வந்து மோசே கிட்ட கேள்வி கேட்டாங்க, இவனை என்ன செய்யறது, வேலை செய்யறானே அப்படின்னு சொன்னப்ப மோசே கர்த்தர்ட்ட கேட்கிறான். கர்த்தர்ட்ட கேட்டப்ப கர்த்தர் சொல்றாரு, அவனை கல்லால் இருந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால இஸ்ரவேல் மக்கள் எல்லோருமே அவனை கல்லால் இருந்து கொலை செய்கிறார்கள். அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அவங்களுக்கு சாபத் டே அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, சமையல் கூட செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஈவினிங்குள்ளார எல்லா சமையலையும் முடிச்சிடணும். அடுத்த நாள் வந்துட்டு முந்தின நாள் செஞ்ச சமையல்ல வந்துட்டு செஞ்ச சாப்பாடா அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஸோ சமையலும் செய்யக்கூடாது அப்படின்றப்ப கந்த வர்க்கங்களை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து பார்த்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்.
6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். ஆமென். ஆமென். ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படி ஆசரிக்கணுமா? அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 7ஆம் நாள் வந்துட்டு வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப கொலைக்கு பாத்திரனா இருக்கிற அளவுக்கு யாருமே வந்துட்டு வேலை செய்ய மாட்டாங்க. யூதர்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் இந்த ஓய்வு நாளை வந்துட்டு கடைபிடிக்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின அந்த நாள் வந்துட்டு அது ஓய்வு நாள் அப்படின்றத நம்ம ஏற்கனவே லூக்கா புஸ்தகத்துல வாசித்தோம் இல்லைங்களா? லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 54வது வசனத்துல அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அது எப்படி ஒரே நாள்ல 2 நாள் இருக்க முடியும்? சோ ஈவினிங் சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் பொழுது ஆயத்த நாள், பஸ்கா பண்டிகை முடிஞ்சு ஓய்வு நாள், அதாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை தொடங்குகிறது. அந்த ஈவினிங் டைம் வந்துட்டு அது ஆயத்த நாளாவும் இருக்குது, ஓய்வு நாள் ஆரம்பமாயிடுச்சுன்னா அந்த ஈவினிங் டைம் சூரியன் மறைந்து கொண்டு இருக்கிறது, அந்த வெளிச்சம் குறைஞ்சுகிட்டு இருக்குது அப்படின்றதுதான் வந்துட்டு 54வது வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப அந்த ஸ்திரீகள் எல்லோருமே வந்துட்டு கல்லறை எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டாங்க. திரும்பி போய் கந்த வர்க்கங்களை வாங்கியிருக்க முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த பொழுது ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. கந்த வர்க்கங்களை வாங்கியிருக்க முடியாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்படின்னா இது எப்பொழுது சாத்தியம் என்றால் அந்த வாரத்துல 2 ஓய்வு நாள் இருந்தாதாங்க இது சாத்தியம். 2 ஓய்வு நாள் இல்லைன்னாக்க இது சாத்தியமே கிடையாது. உண்மையிலே 2 ஓய்வு நாள் இருந்துச்சுன்றதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வாசித்து பார்க்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். மார்க் சாப்டர் 16 first 3 verses. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்திலிருந்து வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது இந்த முதல் வார்த்தை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓய்வு நாளான பின்பு, அந்த ஓய்வு நாளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிதான் எழுதியிருக்குது. இந்த ஓய்வு நாள் முடிந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. சோ இந்த சுகந்த வர்க்கங்களை எப்ப வாங்குறாங்க? ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகுதான் வாங்குறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? என்னைக்கு வாங்குறாங்க? ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகுதான் இந்த சுகந்த வர்க்கங்களை அவர்கள் வாங்குகிறார்கள். சோ இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் பைபிள்ல வந்துட்டு and when the Sabbath was past அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. சாபத் முடிந்த பிறகு, அதுதான் ஓய்வு நாளான பின்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. So when the Sabbath was past, சாபத் முடிந்த பிறகு, ஓய்வு நாள் முடிந்த பிறகுதான் இவங்க கடைக்கு போய் சுகந்த வர்க்கத்தை வந்துட்டு வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயம் ஆகிற போது கல்லறை இடத்தில் வந்தார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலைனா என்னது? ஞாயிற்றுக்கிழமை காலையில. வாரத்தின் முதல் நாள் என்பது சனிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும். சனிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் தான் வாரத்தின் முதல் நாள். அவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் வந்துட்டு அதிகாலையில இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய உடலுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி வருகிறாங்க. பட் இந்த சுவிசேஷம், மார்க்க சுவிசேஷம் என்ன சொல்கிறது? எப்பொழுது இந்த சுகந்த வர்க்கங்களை அவங்க வாங்கினாங்க? ஓய்வு நாள் முடிந்த பிறகு வாங்கினாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? பட் லூக்கா சுவிசேஷம் ஏற்கனவே படிச்சோம். லூக்காவில் வந்துட்டு 23ஆம் அதிகாரத்துல வந்துட்டு 54வது வசனம் சொல்கிறது, அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஓய்வு நாள் ஆல்ரெடி ஆரம்பம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் 56வது வசனத்துல அவர்கள் திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி, சோ அவங்க கடைக்கு போனது வந்துட்டு எப்பொழுது? சோ அதுக்கு பிறகு அவங்க ஓய்ந்திருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். மார்க்கு சுவிசேஷத்துல அவங்க ஓய்வு நாளுக்கு பிறகுதான் கடைக்கு போய் வந்துட்டு வாங்கி ஆயத்தம் பண்ணதான் மார்க்கு சுவிசேஷம் சொல்கிறது. லூக்கா சுவிசேஷத்துல அவங்க ஆயத்தம் பண்ணிட்டு பிறகுதான் ஓய்ந்திருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறது. அப்ப பைபிள்ல வந்துட்டு ஏதோ முரண்பாடு இருக்கிறதா? ஒரு முரண்பாடும் கிடையாது. பைபிளை போல ஒரு பெர்ஃபெக்டான புஸ்தகத்தை பார்க்க முடியாது. அதனாலதான் அதை தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு சொல்றோம். தேவனுடைய வார்த்தையில எந்த முரண்பாடும் கிடையாது. 2 சுவிசேஷமே உண்மைதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மார்க்கும் உண்மையதான் சொல்லுது,
லூக்கா புஸ்தகம் உண்மையதான் வந்துட்டு சொல்கிறது. மார்க்க புஸ்தகத்துல ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகுதான் அவங்க கடைக்கு போய் அந்த பரிமள தைலத்தை வாங்கினாங்கன்னு சொல்லி சொல்கிறது. அதுவும் உண்மைதான். லூக்கா சுவிசேஷத்துல வந்துட்டு அவங்க கடைக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு பிறகு ஓய்ந்திருந்தார்கள். சோ முதல் ஓய்வு நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, இரண்டாவது ஓய்வு நாள் வாரத்தின் ஓய்வு நாள். ரொம்ப சிம்பிளான விஷயம். இயேசு கிறிஸ்து மரித்த அந்த பஸ்கா வாரத்தின் போது அந்த முதலாவது ஓய்வு நாள், இவங்க ஓய்ந்திருந்த முதலாவது ஓய்வு நாள் வந்துட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகை. லேவியர் 23 நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை வந்துட்டு முதலாம் நாள் வந்துட்டு அது ஒரு யாதொரு சாதாரண வேலையும் செய்யலாகாது, செஞ்சாக்கா அவன் கொலைக்கு பாத்திரன் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தது வந்துட்டு அது ஒரு ஓய்வு நாள். அன்னைக்கு அவங்க வந்துட்டு ஓய்ந்திருந்து விட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு கடைக்கு போறாங்க. கடைக்கு போய் ஜாமான்லாம் வந்துட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை வீட்டுல வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. திரும்ப இன்னொரு ஓய்வு நாள் இமீடியட்டா வந்துட்டு வருது. பட் இது எந்த ஓய்வு நாள் அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும். உண்மையிலே புளிப்பில்லா அப்ப பண்டிகை இது ஓய்வு நாள் தானா அப்படின்றத புதிய ஏற்பாடு கன்ஃபார்ம் பண்ணதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 31 வரை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 19 verses 30 to 31. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஆமென். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு 30வது வசனம் சொல்கிறது இல்லைங்களா? 31வது வசனத்துல அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியினால், நல்லா கவனிச்சுக்கங்க, இது நார்மல் ஓய்வு நாள் கிடையாது, இது பெரிய ஓய்வு நாள் என்று தமிழ் பைபிள் வந்துட்டு சொல்லுது. கிங் ஜேம்ஸ் பைபிள்ல இங்கிலீஷ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா ஹை சாபத் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். நார்மல் சாபத் கிடையாது. சில டிரான்ஸ்லேஷன்ல வந்துட்டு ஹை டேன்னு எழுதியிருக்கும். சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல ஹை சாபத் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இந்த ஹை சாபத் இல்ல ஹை டே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பெரிய ஓய்வு நாள். புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு பெயர் பெரிய ஓய்வு நாள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசு கிறிஸ்து மரித்த அந்த வாரத்துல வந்துட்டு 2 ஓய்வு நாட்கள் இருந்தது. ஒன்னு வாரத்தின் நார்மலான ஒரு ஓய்வு நாள், வாரத்துல வருகிற அந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங்ல இருந்து சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் நார்மலான ஒரு ஓய்வு நாள். அடுத்து வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான ஓய்வு நாள் இருக்குது, அதுதான் வந்துட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரித்தார் அப்படின்ற ஒரு கேள்வியை நாமளே கேட்டு பார்க்கலாம். மத்தேயு 12:40 படி இயேசு கிறிஸ்து 3 இரவும் 3 பகலும் வந்துட்டு அவன் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தது புதன்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு. நான் மீண்டுமா சொல்றேன், இயேசு கிறிஸ்து மரித்தது புதன்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்த அந்த வருஷத்துல கிபி 31, மீண்டும் சொல்கிறேன் அந்த வருஷத்தை, கிபி 31ல இதுல நீங்க சயின்டிபிக் டேட்டாவை கூட வந்துட்டு வச்சு ப்ரூவ் பண்ண முடியும். நாசா வெப்சைட்ல போயிட்டு இந்த கடந்த 2000 ஆண்டுகளுக்கான கேலண்டரை எடுத்துட்டு இதுல எந்தெந்த வருஷத்துல வந்துட்டு பஸ்கா பண்டிகை எந்தெந்த நாள்ல வந்தது அப்படின்னு சொல்லி ஃபார்முலா போட்டு கூட நம்மளால கணக்கு பண்ண முடியும். சோ இயேசு கிறிஸ்து மரித்த அந்த வருஷம் வந்துட்டு கிபி 31. அந்த கிபி 31ல வந்துட்டு யூதர்களுடைய பண்டிகையை ஈஸியா கணக்கு பண்ணிடலாம். நான் சூரியன் சந்திரன் இதை மையமா வச்சுதான் வந்துட்டு அவங்களுடைய பண்டிகைகள் வந்துட்டு இருக்கும். குறிப்பா சந்திரனை மையமா வச்சுதான். சோ அமாவாசை எப்பொழுது, பௌர்ணமி என்னைக்குன்னு சொல்லி 2000 வருஷம் என்ன 3000 4000 வருஷத்துக்கு கூட நம்மளால கணக்கு பண்ண முடியும். சோ சயின்டிபிக்காவும் இந்த டேட்டா நமக்கு ஒத்துதான் வந்துட்டு போகுது. சோ கிபி 31ல வந்துட்டு பஸ்கா பண்டிகை வந்தது வந்துட்டு அது செவ்வாய்க்கிழமை ஈவினிங்ல இருந்து புதன்கிழமை ஈவினிங் வரைக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது புதன்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு. அவர் உயிர்த்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில கிடையாது, சனிக்கிழமை ஈவினிங். ரீசன் இஸ் சனிக்கிழமை ஈவினிங் வந்துட்டு அது முதற் பலன்களின் பண்டிகை என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர்க்கல. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த 12 மணி புறஜாதி கேலண்டர், ராத்திரி 12 மணில இருந்து நாள் கணக்கு ஆரம்பிக்கிறது புறஜாதி கேலண்டர். யூதர்களுக்கு வந்துட்டு அந்த பஸ்கா வாரத்துல வருகிற அந்த சனிக்கிழமை ஈவினிங் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பண்டிகை இருக்கிறது. அந்த பண்டிகைக்கு பெயர் வந்துட்டு அது முதற் பலன்களின் பண்டிகை. மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்ததில் இயேசு கிறிஸ்துவை முதற் பலனா இருக்கிறார்னு சொல்லி பல வசனங்கள் நமக்கு புதிய ஏற்பாடுல சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவ பார்த்து எதற்காக உயிர்த்ததுல அவர் முதல் பலன்னு சொல்றோம்னாக்க, அவர் முதற் பலன்களின் பண்டிகை என்னைக்குதான் அவர் உயிர்த்தார். முதற் பலன்களின் பண்டிகை என்னைக்கு ஆரம்பிக்குது? பஸ்கா வாரத்துல வருகிற அந்த சனிக்கிழமை ஈவினிங். சனிக்கிழமை ஈவினிங் அந்தி பலி செலுத்தணும். அந்தி பலி ஒரு சாயந்தரம் 6-6:30 வந்துட்டு அந்தி நேரத்துல வந்துட்டு செலுத்துவாங்க. அந்த அந்தி பலி வந்துட்டு செலுத்துறதுக்கு ஆசாரியன் வந்துட்டு அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ளார நுழைகிற பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தே ஆக வேண்டும்.
ஏன்னா அவர் வந்துட்டு அந்த முதற் பலன்களின் பண்டிகை அன்னைக்கு அவர் வந்துட்டு கல்லறையில இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் பவுல் இதை தெளிவாவே சொல்றான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததில் இயேசு கிறிஸ்து முதற் பலனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தது புதன்கிழமை மதியானம் 3 மணிக்கு, அவர் உயிர்த்தது சனிக்கிழமை ஈவினிங். அந்த அந்திப்பலி செலுத்தும் பொழுதே அவர் உயிர்த்து விட்டார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப 3 இரவு 3 பகல் வருகிறதான்றது கணக்கு பண்ணி பாருங்க. புதன்கிழமை நைட்டு 1 இரவு, வியாழக்கிழமை நைட்டு 2 இரவு, வெள்ளிக்கிழமை நைட்டு 3 இரவு, சனிக்கிழமை நைட்டு இல்ல. ஏன்னா சனிக்கிழமையே அவர் வந்துட்டு உயிர்த்து விட்டார். அந்தி நேரத்துல ஈவினிங் டைம்ல உயிர்த்துட்டாரு. பட் இந்த பெண்களால ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னா, ராத்திரி நேரத்துல அந்த காலத்துல கரண்ட் இருக்காதுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ராத்திரி நேரத்துல வந்துட்டு கரண்ட் அவங்களுக்கு கிடையாது. பெண்கள் அந்த நேரத்துக்கு மேல வெளியில போக முடியாது. அவங்களுக்கு அது சேஃப்டி கிடையாது. கல்லறைக்கு வந்துட்டு குறிப்பா வந்துட்டு அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு பெண்கள் வந்துட்டு போக மாட்டாங்க. காலையில போகலான்ட்டு தான், அதனாலதான் அவங்க முடிவு பண்ணாங்க காலையில கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் அப்படின்றதுனாலதான் காலையில போனாங்க. சோ கர்த்தரை சந்திக்கிறதுக்காக அவங்க காலையில போனது உண்மைதான், காலையில அவர் பார்த்தது வந்துட்டு உண்மைதான். பட் அவர் உயிர்த்தது முந்தின நாளே உயிர்த்துட்டார். அதனாலதான் தூதன் வந்துட்டு என்ன சொல்றான், ஏற்கனவே அவர் உயிர்த்துட்டாரு, அவர் நீங்க வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்து தேடிக்கிட்டு இருக்கிறீங்களே, அவர் எல்லாம் இங்க கிடையாதுப்பா அப்படின்னு தூதன் வந்துட்டு சொல்றதுக்கான காரணம், அவர் உயிர்த்தது சனிக்கிழமை ஈவினிங் அவர் உயிர்த்துட்டார். ஏன்னா அதுவும் ஒரு பண்டிகை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகைகளை மையமா வச்சுதான் அவருடைய அந்த பண்டிகைகளின் பெயரை பாருங்க. பஸ்கா பண்டிகை, அவர் தான் நமக்காக பஸ்கா ஆடாக மரித்தார். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அவருடைய பாவமில்லாத சரீரம். புளிப்பில்லா அப்பம்னா பாவமில்லாத சரீரம். இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத சரீரம் வந்துட்டு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டது வந்துட்டு அவர் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை அன்னைக்கு தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் முதற் பலன்களின் பண்டிகை அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு உயிர் தெழுந்தார். வாரங்களின் பண்டிகை அன்னைக்கு பரிசுத்த ஆவியாக அவர் பலியப்பட்டார். சோ ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சோ இப்ப அதை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். யோவான் 19:31 சொல்கிறது போல வந்துட்டு இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு பெயர் வந்துட்டு பெரிய ஓய்வு நாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த 2 ஓய்வு நாளை அந்த வாரத்துல எங்க பாக்குறோம்? மார்க் 16:1 வந்துட்டு வேதம் சொல்கிறது ஓய்வு நாள் முடிந்த பிறகுதான் அந்த ஸ்திரீகள் கடைக்கு போனாங்கன்னு சொல்லி மார்க் 16:1 சொல்லுது. ஆனால் லூக்கா 23ஆம் அதிகாரத்துல வந்துட்டு அவங்க கடைக்கு போய் அந்த கந்த வர்க்கங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல ஆயத்தம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் ஓய்ந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் சத்தியம்தான். சோ 2 ஓய்வு நாள் இருந்ததுனால முதலாவது ஓய்வு நாள் முடியுது, அதுக்கு பிறகு அவங்க கடைக்கு போறாங்க. கடைக்கு போயிட்டு அந்த ஜாமானை வாங்கி ஆயத்தம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு ஓய்வு நாள், வாரத்தின் ஓய்வு நாள்ல ஓய்ந்திருக்கிறாங்க. இந்த சீக்வன்ஸை நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம மீண்டுமா அந்த வாரம் எப்படி சென்றது அப்படின்றத ஒவ்வொரு நாளையும் நம்ம கவனிச்சு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கிபி 31ல செவ்வாய்க்கிழமை ஈவினிங்ல இருந்து புதன்கிழமை ஈவினிங் வரைக்கும் பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த ராபோஜனத்தை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்துட்டு அந்த பஸ்கா பண்டிகையை வந்துட்டு அவர் ஆசரிக்கிறார். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்துட்டு சீஷர்களுடனே கூட வந்துட்டு உங்களுக்கு புத்திமதிகள் எல்லாம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த பஸ்கா பண்டிகை வந்துட்டு அவர் ஆசரிக்கிறார். ஆசரித்து விட்டு அன்னைக்கு ராத்திரி தான் வந்து கெத்சமனி தோட்டத்துக்கு போனப்ப அவரை கைது செய்யறாங்க. ராத்திரி பூரா அவர் இன்ட்ராகேஷன் நடக்குது, அவர் அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில வந்துட்டு மரண தண்டனை வந்துட்டு விதிக்கிறாங்க. காலையில 9 மணிக்கு அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக 9 மணில இருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்துட்டு புதன்கிழமை அன்னைக்கு காலையில வந்துட்டு 9 மணில இருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையிலே வேதனையை அனுபவிக்கிறார். அதுல வந்துட்டு 3 மணி நேரம் வந்துட்டு அங்க அந்தகாரம் இருந்தது அப்படிங்கிறத வாசிக்கிறோம். மதியானம் 12 மணில இருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் அந்தகாரம் இருந்தது. மதியானம் 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை வந்துட்டு தன்னுடைய ஆவியை வந்துட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் விடுறார். அதுக்கு பிறகு பெர்மிஷன் வாங்கி அரிமத்தியா யோசேப்பு மதியானம் 3ல இருந்து சாயந்தரம் ஒரு 6-6:30 போய் பிளாத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இயேசுவின் உடலை வந்துட்டு வாங்கி அடக்கம் பண்றதுக்கு, அதுல பரிமள தைலம் எல்லாம் அவங்க பூசுறதுக்கு வந்துட்டு நிக்கோதேமு பரிமள தைலங்கள் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வரான். அதெல்லாம் பூசி அடக்கம் பண்ணும் பொழுது மறுநாளும் ஆரம்பமாயிட்டு ஈவினிங் முடிஞ்சிருது. அந்த ஈவினிங் நேரத்துல ஒரு 6-6:30-7 மணி ஆகுற நேரத்துல அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிச்சிருது. இது எப்பொழுது? புதன்கிழமை ஈவினிங் வந்துட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புதன்கிழமை ஈவினிங்ல இருந்து வியாழக்கிழமை ஈவினிங் வரைக்கும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அது ஒரு ஓய்வு நாள், வேலை செய்யக்கூடாது. பட் வியாழக்கிழமை ஈவினிங்ல இருந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் ஒரு நார்மல் டே, கடைக்கு போகலாம், பரிமள தைலங்களை வாங்கலாம், அதை வீட்டுல வந்து ஆயத்தம் பண்ணலாம். வியாழக்கிழமை ஈவினிங்ல இருந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் நார்மல் டே. அப்பொழுதுதான் அந்த ஸ்திரீகள் கடைக்கு போயிருக்கிறாங்க, ஜாமானெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு ஆயத்தம் பண்ணி முடிச்சுறாங்க. முடிச்சோடனே வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாரத்தின் ஓய்வு நாளும் வந்துருச்சு.
அந்த வாரத்தின் ஓய்வு நாள்லயே அவங்க ஓய்ந்திருக்கணும். ஸோ முதல்ல ஒரு ஓய்வு நாள்ல ஹை சாபத்துல ஓய்ந்திருந்து விட்டு அதுக்கு அடுத்து நார்மல் டேல அவங்க கடைக்கு போயிட்டு வந்து அந்த தைலங்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுல வந்துட்டு ஆயத்தம் பண்ணி விட்டு வாரத்தின் ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் டு சனிக்கிழமை ஈவினிங் அவங்க ஓய்ந்திருக்க வேண்டும். பட் சனிக்கிழமை ஈவினிங் வந்துட்டு ராத்திரி ஆயிட்டதுனால அவங்க கல்லறைக்கு போக முடியல. பட் இயேசு கிறிஸ்து அது பண்டிகையா இருந்ததுனால அவர் உயிர்த்துட்டார். அது முதற் பலன்களின் பண்டிகையா இருந்ததுனால இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். சோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தது என்ன கிழமைங்க? சனிக்கிழமை சாயந்தரங்க. பட் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே வந்துட்டு எப்படி வஞ்சிக்கப்பட்டு இருக்குது? இயேசு கிறிஸ்து வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு மரித்தாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர்த்தாரு. கணக்கே வந்துட்டு இங்க ஒத்து போகல. சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட 3 இரவு 3 பகல் வருதான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாரம்பரியத்தை வந்துட்டு கடைபிடிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம படிச்சோம். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னது மெய்யான வார்த்தைகள் தான். வீணாய் அவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் இவ்வளவு சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்துட்டு நமக்கு குட் ஃப்ரைடே கொண்டாட சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரா? இல்லவே இல்லைங்க. குட் ஃப்ரைடே கொண்டாட சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்ல. எபிரேயர் 9வது அதிகாரத்தையும் எபிரேயர் 10வது அதிகாரத்தையும் தயவு செஞ்சு வாசிச்சு பாருங்க. அதுல இயேசு கிறிஸ்து ஒரு முறை மரித்தார். ஒரு முறை 8 வசனத்துல இருக்குது. ஒரு முறைன்ற வார்த்தை ஒரே முறை இல்ல ஒரு முறை, அந்த ஒரு இல்ல ஒரே அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு நீங்க ஹீப்ரூஸ் 9வது வசனத்திலையும் 9வது அதிகாரத்திலையும் 10வது அதிகாரத்திலையும் தயவு செஞ்சு ஆராய்ந்து பாருங்க. மொத்தம் 8 வசனம். 9வது அதிகாரத்துல 4 வசனங்கள்லையும் 10வது அதிகாரத்துல 4 வசனங்களையும் அவர் ஒரே முறைதான் மரித்தாருன்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்ப ஒரே முறை மரித்தவரை வருஷம் சிலுவையில் அடிச்சாக்க என்ன கிடைக்கும்? பரலோக ராஜ்யம் கிடைக்குமா? நிச்சயமா வாய்ப்பு கிடையாது. ஒரே முறைதான் அவர் மரித்தார். அவரை வருஷம் சிலுவையில் அடிக்கிறது வந்துட்டு தவறான ஒரு காரியமா இருக்கிறது. நம்ம அவர் உயிர்த்ததை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 15:20. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனாரார். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால அவர் முதற் பலனா இருக்கிறார். ஏன்னாக்க முதற் பலன் பண்டிகை வந்துட்டு எப்பொழுது பஸ்கா வாரத்துல வழக்கமாவே முதற் பலன் பண்டிகை வரும். லேவியர் 23 வாசிச்சு பாருங்க. தொடர்ந்து 7 பண்டிகைகள் இருக்கும். அதுல முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகையை பத்தி நம்ம வாசித்தோம். 2வது பண்டிகை வந்துட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகையை பத்தி வந்துட்டு வாசித்து பார்த்தோம். அடுத்து 3வது பண்டிகை அதே வாரத்துல தான் வந்துட்டு வரும். அந்த வாரத்தில் வருகிற ஓய்வு நாள் முடிந்த பிறகு இமீடியட்டா ஆரம்பிக்கிறது முதற் பலன்களின் பண்டிகை. சோ இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுனால அவர் முதற் பலனா இருக்கிறார். 23வது வசனத்தையும் வாசிங்க பிரதர். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். முதற் பலன் ஆனவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஏன்னாக்கா அவர் முதற் பலன்களின் பண்டிகை அன்னைக்கு தான் உயிர்த்தார். இதை பத்தியும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல போய் லேவியராகமம் 23வது அதிகாரத்துல 10 முதல் 14 வசனங்களை வாசிக்கலாம். இல்ல 10 முதல் 11 2 வசனங்கள் வாசித்தாலே போதும். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வேளாமையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஆமென். முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் கட்டளை எடுக்கிறது. இது வந்துட்டு என்னைக்கு இந்த பண்டிகை வரும்? ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். எந்த ஓய்வு நாளுக்கு மறுநாளில்? இதுக்கு முந்தின வசனங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை இருக்கும், அதுக்கு அடுத்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை இருக்கும். அந்த வாரத்தின் ஓய்வு நாள் தான் பஸ்கா பண்டிகை. எந்த வாரத்துல வருகிறதோ அந்த வாரத்தின் ஓய்வு நாளுக்கு மறுநாளில், அதாவது சனிக்கிழமை ஈவினிங் இதை செய்யணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங்ல இருந்து சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் ஓய்வு நாள். சனிக்கிழமை ஈவினிங் வந்துட்டு முதற் பலன்களின் பண்டிகை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்தி பலி செலுத்தணும். ஒரு நாளைக்கு 2 பலி இருக்குது. அதிகாலையில வந்துட்டு ஒரு பலி செலுத்தணும், அந்தி நேரத்துல ஈவினிங்ல ஒரு பலி செலுத்தணும். ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். அப்ப ஆசாரியன் அசைவாட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தவரா வந்துட்டு அவர் கல்லறையில இருப்பாரா? வாய்ப்பே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து உயிர்க்க வேண்டியது இந்த நாள் தான்றது வந்துட்டு
அவர் பூமிக்கு வருவதற்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு தீர்மானமாய் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே தீர்மானமாய் எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்னைக்கு தான் மரிக்கணும், புளிப்பில்லா அப்ப பண்டிகை அன்னைக்கு தான் அடக்கம் பண்ணப்படணும், அவர் உயிர்க்க வேண்டியது வந்துட்டு முதற் பலன்களின் பண்டிகை அன்னைக்கு தான், அவர் பூமிக்கு வர வேண்டியது வந்துட்டு எக்கால பண்டிகை அன்னைக்கு தான் அவர் வரணும். இதெல்லாம் முன்கூட்டியே வந்துட்டு எழுதி வைத்த ரகசியங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த ரகசியங்களை வந்துட்டு அறிந்து கொள்வதற்கு இன்னைக்கு அநேக போதர்கள் தேடுவதில்லை. நம்ம இதுல கிறிஸ்தவர்களை குறை சொல்லவே முடியாது. கிறிஸ்தவ விசுவாசிகளை, சபைகள், அநேக சபைகள்ல இருக்கிற விசுவாசிகளை குறை சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா, போதகர்களுக்கு கர்த்தர் மேல அன்பு கிடையாது. எனக்காக அவர் மரித்தாரே, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் கிடையாது. சோ நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையை செலுத்துவோம். அவர் மரித்தது புதன்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு, அவர் உயிர்த்தது வந்துட்டு சனிக்கிழமை சாயங்காலம். சனிக்கிழமை ஈவினிங் தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு உயிர்த்தார். பட் அவருடைய உயிர்ப்பு தான் நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேர் என்பதை வந்துட்டு நம்ம மறக்கவே வந்துட்டு கூடாது. அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகள்னு அப்போஸ்தலர் வந்துட்டு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் விருதா என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க சுவிசேஷம்னா என்னன்னு ரொம்ப அழகா எழுதியிருக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க சுவிசேஷம்னா என்னது அப்படின்னு எழுதியிருக்கோம். அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு பவுல் சொல்றான். சுவிசேஷத்தை நான் மீண்டுமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பவுல் சொல்லிட்டு 3வது வசனத்துல இருந்துதான் சுவிசேஷம்னா என்னன்றத சிம்பிளான ஒரு 2 லைன்ல சொல்லி முடிக்கிறான். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இதுதாங்க சுவிசேஷம். அதனாலதான் சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்றான். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் அவர் தரிசனமானார். 500 பேருக்கு தரிசனமானார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இதுதாங்க சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். உயிர்த்த பிறகு அநேகருக்கு அவர் காட்சி கொடுத்தார். அதை கண்ணால் கண்ட சாட்சிகள் வந்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். 6வது வசனம் சொல்கிறது, அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார். 500 பேருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரே நேரத்துல இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அவர்களில் ஒரு சிலர் வந்துட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள்னு பவுல் சொல்றான். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றதும் எழுதியிருக்குது. 8வது வசனத்துல எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்னு சொல்லி அவனுடைய சாட்சியை வந்துட்டு அவன் சொல்றான். இயேசு கிறிஸ்து வந்துட்டு லாசர்வை எழுப்பும் பொழுது சொல்றாருங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேரா இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றான், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் வந்துட்டு அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி பவுல் வந்துட்டு சொல்லி இருக்கிறான். எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கணும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை, அவரும் பாடுபட்டாரு, நானும் பாடுபடணும், அவருடைய பாடுகளோட நான் ஐக்கியப்படணும்னு சொல்லி சொல்றான். உண்மை கிறிஸ்தவனா இருந்தா பாடுகள் இருக்கும். வெளியில போய் சொல்லி பாருங்க, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிக்கலைன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரனை பாக்குறது போலதான் நம்மளெல்லாம் பார்ப்பாங்க. பட் வேதம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. அதனால மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்ன்றது வந்துட்டு நம்முடைய அப்ஜெக்டிவா, இல்ல கர்த்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்ன்றது நம்முடைய அப்ஜெக்டிவா? இப்ப மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது சைலண்டா வந்துட்டு விட்டுறலாம் இல்லைங்களா? பட் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவா இருக்கிறது. நான் கலாத்தியர் 1 அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் சொல்றது போல வந்துட்டு, நான் வந்துட்டு மனுஷனுக்கெல்லாம் ஊழியம் பார்க்க மாட்டேன், நான் வந்துட்டு மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தேன்னா நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன் அல்லவே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் அல்லவேன்னு சொல்லி சொல்றான். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரையும் நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்லி பவுல் வந்துட்டு சொல்றான். சோ இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா நாம இருக்கணும் அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வந்துட்டு ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமன் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம்.
மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆமென். கவனிச்சுங்களா எவ்வளவு கிளியரா ஆவியானவர் பேசுறாருன்ட்டு. மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்ப வருஷம் வெள்ளிக்கிழமை செத்து போயிட்டாருன்னு அழுதுகிட்டு இருந்தாக்க, அவர் உயிரோட தானே இருக்கிறாரு. உயிரோட இருக்கிறவர் ஏன் வந்துட்டு மரித்து விட்டாருன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தணும்? மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளவில்லை அப்படின்னு வேதம் சொல்கிறது. கத்தோலிக்க சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இன்னைக்கு வந்துட்டு துக்கமா தான் வந்துட்டு இருக்கும். பெரிய வியாழன் பெரிய வெள்ளியில இருந்தே வந்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க. துக்கம் கொண்டாடி ஒரு சிலையை கொண்டு வந்து மரித்தது போல வந்துட்டு ஒரு பிணத்தை போல வைக்கிற மாதிரி வந்துட்டு ஜீவனுள்ள தேவனை வந்துட்டு எவ்வளவு அதிகமா வந்துட்டு தூஷிக்கிறாங்க. ஓகே, நாமளும் நம்ம பழைய வாழ்க்கையில் அப்படிதான் செஞ்சோம், உண்மைதான். பட் மனம் திரும்பிட்டா கர்த்தர் வந்துட்டு மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்தே நம்ம கேட்போமே அவருடைய மரணத்தை பத்தி அவர் என்ன சொல்றாருன்ட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆமேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அவரே வந்துட்டு உயிரோட தான்பா நான் இருக்கிறேன், எனக்காக நீங்க துக்கம் எல்லாம் கொண்டாட வேணாம்னு சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய பாடுகளை நீங்க நினைச்சு பார்க்கணும்னு சொன்னா பாவங்களுக்காக வருந்தலாம். இயேசு கிறிஸ்துவின் ஏசாயா 53வது அதிகாரத்தை படிச்சுட்டு, அதே போல வந்துட்டு மத்தேயு 26வது அதிகாரத்தெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவர் எனக்காக தான் ரத்தம் சிந்தினாருன்னு சொல்லி கண்ணீர் சிந்தினாக்க பாவத்துல இருந்து வெளியில வரலாம். சோ பாவத்தை மேற்கொள்றதுக்கு அவருடைய பாடுகள் வந்துட்டு நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளா வந்துட்டு இருக்கும். பட் அவர் எப்பொழுதும் உயிரோட தானே வந்துட்டு இருக்கிறாரு. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுதே ஒரு சில வார்த்தைகளை கவனிக்கலாம். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறவருக்கு துக்கம் கொண்டாடுறது எவ்வளவு ஒரு அவமான ஒரு செயலா வந்துட்டு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இயேசு கிறிஸ்து யாருங்க? இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் தான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு மோசே கிட்ட பேசினவர் பழைய ஏற்பாட்டுல அவரு தாங்க. இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறவரும் இருந்தவரும். சோ ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல நம்ம இருந்தவரா பார்க்கிற தேவன் அவர் தான், இப்பொழுது இருக்கிற தேவன் அவர் தான், இனி வரப்போகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தரும் இயேசு கிறிஸ்து தான். அப்படின்னா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை வந்துட்டு வெறும் 33 வருஷம் நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் இறங்கி வந்தார். வந்து அவர் வந்துட்டு ஆவியை விட்டாரு, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். இது ஒரு முறை நிகழ்ந்த நிகழ்வு தானே ஒழிய வருஷம் அவர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேல அவர் வந்துட்டு மரிக்கிறதும் கிடையாது, வருஷம் ஒரு நாள் உயிர்க்கிறதும் கிடையாது. இந்த ஈஸ்டர் சண்டேன்ற ஒரு கொண்டாட்டமே, இது சண்டேன்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் எல்லாம் பைபிள்ல கிடையாது. ஓய்வு நாளுக்கு வேணா ஒரு முக்கியத்துவம் இருக்குது, பட் அந்த ஓய்வு நாள் கூட நமக்கு கிடையாது. புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு ஓய்வு நாள் கடைபிடிக்கணும் அப்படின்ற கட்டளை கூட கிடையாது. ஏன்னா ஒரு சில முக்கியமான நாட்கள்ல 3 நாள் வந்துட்டு எருசலேமுக்கு போகணும், 3 பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகணும். நம்மளெல்லாம் இந்தியாவில இருந்து கிளம்பி எருசலேமுக்கு எல்லாம் போக முடியாது. அதனாலதான் கர்த்தர் ஓய்வு நாள் கட்டளையை கூட வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டார். ஸ்பெஷலான சில ஓய்வு நாட்கள் இருக்கிறது. அந்த ஸ்பெஷல் ஓய்வு நாள் எல்லாம் வந்துட்டு எருசலேம்ல வந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுன்றதுனாலதான் அப்படி ஸ்பெஷலா இருந்த ஓய்வு நாளையே நமக்கு வேண்டான்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர்த்தார் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இன்னொரு ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்றத பாக்குறோம். நாம செய்ய வேண்டியது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளா இருக்கணும். அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து வந்துட்டு நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும். அவரோட மரணத்தை வந்துட்டு நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னா, ஐயோ எனக்காக தானே அவர் மரித்தாரு, என்னுடைய பாவங்களுக்கு தானே அடிக்கப்பட்டாரு, 6 மணி நேரம் அவர் வேதனைப்பட்டது வந்துட்டு என்னுடைய பாவத்துக்கு தானே. அவர் வந்து நான் செய்த எல்லா துரோகங்களுக்காக வந்துட்டு நான் துரோகியா இருக்கும் பொழுதே, நான் துன்மார்க்கனா இருக்கும் பொழுதே, நான் பாவியா இருக்கும் பொழுதே எனக்காக வேதனைப்பட்டு ஜீவனை வந்துட்டு கொடுத்தாரு, எனக்காக வேதனைப்பட்டு அவருடைய ரத்தத்தை வந்துட்டு சிந்தினாருன்னு சொல்லி அவரோட மரணத்தை நம்ம டெய்லி நினைவு கூறுறதுக்கு கடமைப்பட்டவங்களா இருக்கிறோம். ஏதோ பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நினைவு கூறுவதற்கு கிடையாது. டெய்லி அவருடைய மரணத்தை வந்துட்டு நினைவு கூர்ந்து எனக்காக மரித்தார், நான் ஒழுங்கா இருக்கணும், நான் பாவம் செய்யக்கூடாது, என்னுடைய ஒவ்வொரு பாவமும் அவருடைய இருதயத்தை வந்துட்டு வேதனைப்படுத்துது, எனக்காக வந்துட்டு மரித்தவரை வந்து நான் கனப்படுத்தணும் அப்படின்னு அவருடைய மரணத்தை நினைவு கூறும் பொழுதெல்லாம் பாவத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம அதை வந்துட்டு பயன்படுத்தலாம் அந்த நினைவுகளை வந்துட்டு. பட் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருக்கிறார்.
அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலை வந்துட்டு டெய்லி நினைவு கூர்ந்தீங்கன்னு சொன்னாக்க, இயேசுவின் நாமத்தினாலே வந்துட்டு பிசாசுகளை துரத்துவதற்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வதற்கும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார், என்னுடைய ஜெபங்களை கேட்கிறார், எப்பொழுது என்ன பார்க்கிறாருன்னு சொல்லி அந்த தெய்வ பயம் நமக்கு இருக்கும். அவரை மதிக்கிற அந்த மதிப்பு வந்து நமக்குள்ளார வந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு இயேசு என்ன பார்க்கிறாருன்ற எண்ணம் இல்லாததுனாலதான் வந்துட்டு பாவங்கள்ல இன்னமும் இருக்கிறாங்க. அந்த தெய்வ பயம் இல்லாததுனால, வசனத்திற்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலதான் வந்துட்டு கர்த்தர் என்னை பார்க்கிறார் அப்படின்ற அந்த தெய்வ பயம் இல்லாததுனால ரகசியமா தான் இருக்கிறேன், ஒரு பொய் சொன்னா ஒண்ணும் தெரியாது, ஒரே ஒரு நாள் வந்துட்டு சினிமா பார்த்தா, யூடியூப் பார்த்தாக்க, இல்ல ஒரு நாடகம் பார்த்தா தப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஒரே முறை மரித்தார், ஒரே முறை உயிர் தெழுந்தார். இதை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்து டெய்லி உயிரோட தான் இருக்கிறார். இதை போய் 4 பேர்கிட்ட சொன்னா அதுக்கு பேரு சுவிசேஷம். ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் தான் உயிரோட இருக்கிறாருன்னு சொன்னா செத்த கிறிஸ்தவர்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொண்டாட்டங்களை வந்துட்டு கொண்டாடுவாங்க. ஜீவனுள்ள பிள்ளைகளா இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத பாரம்பரியம் சார்ந்த கொண்டாட்டங்களை கொண்டாட மாட்டாங்க. சோ ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற பட்சத்துல வந்துட்டு நம்ம இதை அநேகருக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்பா, இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் உயிர்க்கவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அவரை போய் பார்த்தாங்க, அவ்வளவுதான். பட் அதற்கு முந்தின நாள் சனிக்கிழமை ஈவினிங்க முதற் பலன்களின் பண்டிகை இருக்குது. லேவியர் 23 இந்த ஒரே ஒரு அதிகாரத்தை படிச்சு பார்த்தாலே இவ்வளவு ரகசியங்களையும் புரிஞ்சுக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பட் நாம செய்ய வேண்டியது, வலு சர்ப்பமானது சும்மா இருக்காது, அவருடைய உண்மையான பிள்ளைங்க பின்னாடிதான் வந்துட்டு போகும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய அந்த சபையின் சந்ததியினுடனே தான் வந்துட்டு போர் செய்யறதுக்கு வலு சர்ப்பமானது சென்றது. பட் நாம செய்ய வேண்டியது, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் ரத்தத்தினாலும் அந்த வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட வசனங்களை ஆராய்ந்து பார்த்து, சாத்தான் பாரம்பரியமா என்னென்னலாம் பொய் சொல்லி வச்சிருக்கிறானோ, இந்த வெரோனிக்காமான்ற ஒரு பொய், முதலாம் ஸ்தலத்துல அவரு ஒரு முதலாம் முறை கீழே விழுந்தார், 2ஆம் முறை கீழே விழுந்தார், 3ஆம் முறை கீழே விழுந்தார்னு, இயேசு 3 முறை கீழே விழுந்தார்னு சொல்லி சுவிசேஷ புத்தகத்துல நீங்க படிக்கவே முடியாது. முதலாம் முறை, 2ஆம் முறை, 3ஆம் முறை, இதெல்லாம் சென்டிமெண்ட்டுக்காக, எமோஷன்ஸுக்காக அவங்க எழுதி வைத்திருக்கிறது. இந்த வெரோனிக்காமா துடைத்தாங்க. இந்த வெரோனிக்காமான்றது ஒரு பேரே கிடையாது. வெரோனிக்கான்ற பேர் வந்துட்டு இட்ஸ் அ லாட்டின் நேம். இது யூதர்கள் மத்தியில அவங்க வைக்கவே மாட்டாங்க இந்த பேரை வந்துட்டு. இது வெரோனிக்கான்றது பெண்களுக்கான பெயரே முதல்ல கிடையாது. இன்னைக்கு வேணா வச்சிட்டு இருக்கலாம். இட்ஸ் கால்ட் அஸ் வெரா ஐகான். வெரானா ட்ரூன்னு சொல்லி அர்த்தம். வெரா மீன்ஸ் ட்ரூ, ஐகான் மீன்ஸ் இமேஜ், ட்ரூ இமேஜ். வெரா ஐகான், வெரா ஐகான்னு சொன்னதை இன்னைக்கு வெரோனிக்கான்னு பேரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அநேகர். வெரோனிக்கான்றது முதல்ல பேரு கிடையாது. இட்ஸ் கால்ட் அஸ் வெரா ஐகான், ட்ரூ இமேஜ் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அநேகர் வந்துட்டு அந்த மொழி தெரியாததுனால, லாட்டின் இந்த மாதிரி மொழிகள் தெரியாததுனால ட்ரூ ஐகான், வெரா ஐகான் அப்படின்றத வெரோனிக்கான ஒரு பேரா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த பேரை கூட வீட்டுல வச்சுட்டு இருக்கிறாங்க கத்தோலிக்க சபைகள்ல வந்துட்டு. சோ வெரோனிக்கான்றது முதல்ல ஒரு பெண்மணியினுடைய பெயர் கிடையாது. இந்த பெயரை குறிப்பா வந்துட்டு யூதர்கள் மத்தியில வைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா லத்தீன் பேர் இது. யூதர்கள் வந்துட்டு அவங்க ஹீப்ரூல பேர் வைப்பாங்க. இது ஹீப்ரூ நேமே முதல்ல கிடையாது. சோ இந்த மாதிரி வந்துட்டு அநேக பாரம்பரியம் சார்ந்த பொய்களை வந்துட்டு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா கத்தோலிக்க சபை சொல்லி, அதை பின்னாடி வந்துட்டு பெந்தகோஸ்தே சபைகளும் நம்பி, புரோட்டஸ்டன்ட் சபைகளும் நம்பி, அவங்களும் இன்னைக்கு வந்துட்டு குட் ஃப்ரைடே, ஆஷ் வெட்னஸ்டே, மாண்டி தர்ஸ்டே, ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லிட்டு எல்லா பாரம்பரியத்தையும் இன்னைக்கு பிரிவினை சபைகளும் புரோட்டஸ்டன்ட் சபைகளும் கடைபிடிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் நாம என்ன செய்யணும்? கர்த்தரை மட்டும்தான் பிரியப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிரியமானதோ அதை மட்டும்தான் செய்யணும். நமக்கு இந்த பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் எதுவும் கிடையாது. நமக்கு ஒரே கொண்டாட்டம், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்துல அவரோட கூட நம்ம இருப்போம். 1000 வருடம் இயேசு கிறிஸ்துவனை கூட இந்த பூமியில அரசாட்சி செய்ய போகிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் தான். இன்னைக்கு நீங்க எந்தெந்த கொண்டாட்டத்தெல்லாம் மிஸ் பண்றீங்களோ ஒன்னும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வந்துட்டு கொண்டாட்டத்தை வைத்திருக்கிறார். அவரோட கூட ராஜ்யத்துல பங்கெடுக்கிறதே, அவரோட கூட இருக்கிறதே பெரிய சந்தோஷம் தான். அவரோட கூட ஒவ்வொரு நாளும் நம்ம ராஜாக்களா, ஆசாரியர்களா இருக்க போற அந்த காலகட்டம் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஃபீஸ்ட் மாதிரி, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் நமக்கு இருக்க போகிறது. இன்னைக்கு வந்துட்டு ஆத்மாவில மரித்த கிறிஸ்தவர்கள் கொண்டாடிக்கிட்டாங்கன்னா கொண்டாடிட்டு போகட்டும். சோ கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அவர்களுக்கு சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறதுக்கு இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு அது ஒரு நல்ல காரியம்தான். எந்த அளவுக்கு முடிந்த வரைக்கும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க முடியுமோ கர்த்தருடைய கிருபையோட அந்த அளவுக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தேடி தேடி வாசிக்கணும்.
ஆராய்ந்து பார்க்கிறது தான் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியம். சோ ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கும் இதை காட்டிலும் அதிகமான பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஏதோ ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுக்கிறாருன்றதெல்லாம் கிடையாது. கர்த்தர் எல்லாரையுமே ஈக்குவலா அன்பு செய்கிறார். நல்ல பிரியமான தேவனா வந்துட்டு இருக்கிறார். அப்ப நம்ம தேடணும்னு சொன்னா யாரு தேடினாலும் கொடுப்பார். தேடி தேடி வாசிக்கணும் அப்படிங்கறதா இதனுடைய அடிப்படையா வந்துட்டு இருக்கிறது. சோ கர்த்தர்ட்ட வந்துட்டு கேளுங்க, உங்களுடைய காரியங்களை வந்துட்டு கேளுங்க, பைபிள்ல போய் தேடி பாருங்க. நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் வேத வாக்கியங்கள்ல வந்துட்டு பதில் வச்சிருக்கிறார். எந்த கேள்வியா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வேத வாக்கியங்கள்ல கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார். சோ நாம இந்த பாரம்பரியத்துல பழைய வாழ்க்கையில இருந்தோம். அதுக்கு முதல்ல இன்னைக்கு ஜெபம் செய்யும் பொழுது, ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க, எங்க பழைய வாழ்க்கையில நாங்களும் இதை போன்ற பாரம்பரியங்களை கடைபிடிச்சோம். நம்ம புறஜாதியா இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கத்தோலிக்க சபையிலேயோ இல்ல இன்னொரு புராட்டஸ்டாண்ட் பெந்தகோஸ்தே சபைகள்ல இருந்திருந்தாலும் கண்டிப்பா பாரம்பரியங்களை கடைபிடிச்சிருப்போம். ஆண்டவரை இந்த மாதிரி பாரம்பரியங்களை கடைபிடிச்சதுக்காக எங்களை மன்னிங்கப்பா. உங்களுடைய பழைய வாழ்நாட்காலத்துல வந்துட்டு பாரம்பரியங்களை கடைபிடிச்சு உங்களை நாங்க துக்கப்படுத்தினது உண்மைதான் சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட மன்னிப்பு வேண்டி இனிமேட்டு இந்த மாதிரி பாரம்பரியங்களை கடைபிடிக்காம இருக்கிறதுக்கு அவருடைய கிருபையை நம்ம கேட்டு ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.